ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சந்திரா மயிலை ரொம்பவே அசிங்கப்படுத்துறதுனால நம்ம மயில் ரொம்பவே நொறுங்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரோகிணியும் மயில்கிட்ட பேசுகிறாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே நீங்கள் கலகலன்னு இருப்பீங்க. சித்தி பேசினதெல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. மயிலை பார்த்து நம்ம ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, அது எப்படி நான் அதை பெருசாக எடுத்துக்காமல் இருக்க முடியும்? இத்தனை நாள் எனக்கு தெரியவே இல்லை. நான் இந்த அளவுக்கு கேவலமானவனாக இந்த வீட்டில் நான் இருந்திருக்கேன்றது இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உனக்காக நான் ஒன்றுமே செய்யலையே ரோகிணி. எனக்கு அதை நினச்சி ரொம்பவே வேதனையாக இருக்குது. நம்மளுக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. இத்தனை நாள் நான் எப்படி இருந்துட்டேன் பார்த்தியா? இப்போ அவங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நீ யோசிச்சு பாரு. நான் ஒரு குழந்தை பிறக்க போகுது எனக்கு. ஆனால் நான் ஒரு அப்பாவாக ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு என்னால் உனக்கு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட என்னால் காசு கொடுக்க முடியலையே. நான் உங்கள் அம்மாவோட கையை எந்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் நம்ம ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இதை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தனியாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு என்னமோ மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ போய் படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. இந்த பக்கம் ரோகிணி திரும்ப திரும்ப நம்ம மயிலை இப்படிலாம் இருக்காதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம மயில் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, ரோகிணி என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடு, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நீ இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காதுன்னு சொன்னதுனால நம்ம ரோகிணியும் இதுக்கு மேலே இவரை நம்ம தொந்தரவு பண்ண தேவையில்ல, இல்லைனா அதிகமாக டென்ஷன் ஆகிட போகிறாரு. ரோகிணியும் போய் படுத்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம சந்திரகலா மயிலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கா? இது வேணும்டா உனக்கு. நீங்கள் என்னெல்லாம் என்னை சேர்ந்து அவனும் நீயும் சேர்ந்து பண்ணீங்க, அதுக்கு தாண்டா நான் கொடுத்த தண்டனை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சந்திரகலா மனசில் நினச்சிட்ருக்காங்க. இது மட்டும் பத்தாதுடா, நீ ஏதாவது பண்ணிக்கிற அளவுக்கு நான் உன்னை தூண்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்கிட்ட நம்ம சந்திரா வராங்க. என்னடா என்ன அளவுக்கு பேசினேன், இன்னைக்கு உன்னை பேசினதுக்கு உனக்கு இவ்வளோ குத்துதோ? உண்மையை தானே சொன்னேன். நீ ஒன்றும் இல்லாத வெட்டி பையன் தானே. எங்கள் வீட்டில் உட்காந்து நீ தண்டை சோறு சாப்பிட்டுட்டு தானே இருக்க. அதுவும் இல்லாமல் உன் பொண்டாட்டி வேறு இதில் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலை ரொம்பவே தரகுறவாக பேசுகிறது இல்லாமல் நம்ம ரோகிணியை பற்றியும் அவங்க பேசுனது நம்ம மயிலால் தாங்க முடியல. இதுக்கு மேலே என்னடா, உனக்குலாம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கேன், அந்த குழந்தையோட நிலைமை என்னன்றதை யோசிக்கும் போது இப்போவே அதை எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நாளைக்கு அந்த குழந்தையே ஒரு ஸ்கூலுக்கு போச்சுன்னா உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு சொன்னால், வெட்டி பையன் எங்கள் அப்பா அப்படின்னு நான் சொல்ல அந்த குழந்தை. அப்போ நீ எப்படி இருக்கணும் கௌரவமாக? ஆம்பளையா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா, பொண்டாட்டியை பார்த்தமான்னு இல்லாத இந்த மாதிரி தண்டை சோறு தின்னுட்டுருக்கிய, உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா? நீலாம் இருக்கிறதுக்கு இல்லாமையே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலை ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மளாம் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு விறுவிறுன்னு ரூமுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணியை பார்த்துட்டு நம்ம மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னை மன்னிச்சிரு ரோகிணி, நான் இதுக்கு மேலே உன் கூட வாழ எனக்கு தகுதி இல்லை. நான் உன் வாழ்க்கையில் வந்ததே நான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறேன். நான் அதை நினச்சி நான் உன்னை கட்டிக்கலைன்னா வேறு யாரையாவது நீ கட்டியிருந்தா நீ நல்லா சந்தோஷமாக இருந்திருப்ப. இது வரைக்கும் உனக்கு என்னால் எதுவுமே வாங்கி தர முடியலன்னு நினைக்கும் போது அது ரொம்பவே வேதனையாக இருக்குது. இப்போ அந்த குழந்தைய வேற நான் இதுக்கு மேலே அந்த குழந்தைய நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் இருந்தால் தானே நீங்கள் 2 பேருமே கஷ்டப்படுவீங்க. நான் இல்லைனா எப்படியாவது உங்களை உங்கள் அம்மா நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் நம்ம ரோகிணி கிட்ட உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம மயிலால் தாங்கவே முடியல. அதனால அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, விஷப்பாட்டில் எடுத்து அவங்க ஒரு பாலில் கலந்து குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அவங்களும் ரோகிணி பக்கத்தில் எப்பவும் போல் படுத்துட்டு இருக்க மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம ரேவதியும் கார்த்தியும் இவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சித்தி பண்ண ஒரு விஷயத்தால் மாமா ரொம்பவே பாதிக்கப்பட்டார். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கார்த்தி, என்னால் என்ன பண்ண முடியும்னே தெரியல. அதுவும் இல்லாமல் ரோகிணி அக்காவை என்னால் சமாதானப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரேவதி சொல்லு அப்படின்றாங்க. இந்த மாதிரி நம்ம போய் மாமாவை போய் பார்த்து பேசலாமா அப்படின்னும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை இப்போ அவர் தூங்குவார், அவர் இருக்கிற நிலைமைக்கு நம்ம போய் அவரை திரும்ப திரும்ப அவரை போய் டென்ஷன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இல்லை கார்த்தி, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி மனசில் பட்டுக்கிட்டே இருக்குது, தப்பான ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி மனசுலாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லும்போது, சரி வா, இது ஏன் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க, வா அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ரூமுக்கு நம்ம கார்த்தியும் ரேவதியும் போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தீங்களா, நம்ம ரோகிணி ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் நம்ம மயிலும் எப்பவும் போல் தூங்கிட்டு இருக்கா மாதிரி இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, பாத்தியா அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மயிலை ஒரு வாட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மயிலோட வாயிலேருந்து நுர தள்ளுறத அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நம்ம ரேவதி நம்ம கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி அவரோட வாயில் நுர வருது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே கார்த்தியும் கிட்ட போய் பார்க்குறாங்க, நம்ம மயிலோட வாயில் நுர தள்ளிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு கார்த்தியும் ரேவதியும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ரேவதி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி கத்தாத, கொஞ்சம் அமைதியாக இரு, நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட அழுவியை கட்டுப்படுத்திக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மயிலை நம்ம கார்த்தி வெளியில் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஹாலில் போட்டு கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலை தட்டி தட்டி எழுப்புறாங்க. ஆனால் மயிலுக்கு சுயநனவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ராஜராஜனும் வெளியில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன இது சத்தம் கேட்குது அப்படின்ட்டு போகிறாங்க. போனால் நம்ம மயில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணது அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு என்ன மாப்பிள்ள, நான் சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, மாமா நீங்கள் யாரையும் இப்போ இந்த நேரத்தில் எழுப்பாதீங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போகலாம், முதல்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் இது ரோகிணிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ரொம்பவே பாதிப்பாயிடும், ஏன்னா அவங்க கன்சீவாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ள, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், யாருக்கும் தெரிய தேவையில்ல, நம்ம முதல்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாத, நானும் மாமாவும் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் டாக்டர் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவர் விஷத்தை குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போலீஸ் கேஸாப்பா அப்படின்றாங்க. அப்போ அவங்க கார்த்தி சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொன்னோன்னே டாக்டருமே என்ன பண்ணுறாங்கன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் மயில் கிரிட்டிக்கல் கட்டத்தை தாண்டிடுறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் லேட் ஆகிருந்தால் அவர் உயிரே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னோன்னுமே நம்ம கார்த்திக்கு அப்போ தான் உயிரே வந்தது. இந்த பக்கம் ராஜராஜன் இப்படிலாம் மாப்பிள்ளை பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எப்போவுமே சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பார், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார், இவர் போய் இந்த காரியத்தை பண்ணியிருக்காருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு மனசில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திராவால் தான் இவ்வளோ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பின மாப்பிள்ள, இல்லைனா வீட்டில் யாராவது எதனா ஒன்று பண்ணிக்கிற அளவுக்கு தான் இப்போ பேசிக்கிட்டு இருப்பா, நாளுக்கு நாள் இவளோட அழிசாட்டியம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எதுவுமே பேச தேவை, நம்ம எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம், வாங்க முதல்ல அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நம்ம மயிலை போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மயிலும் கண்ணை முழிச்சிடுறாங்க. என்னங்க, உங்களுக்காவது கொஞ்சம் யோசிக்கிற புத்தி இருக்கா, நீங்கள் என்ன காரியத்தை இப்போ பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியுதா அப்படின்னும் போது, இல்லைப்பா என்னால் இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியாது, நான் ஒரு வேலை வெட்டி இல்லாதவன், என் பொண்டாட்டியை கூட என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம கார்த்தியை கட்டுப்பிடிச்சி அழுகுறாங்க. ஐயோ நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உலகத்தில் வாழ முடியாததுக்கு எதுவுமே ஒரு சொல்யூஷன் இல்லாமல் எந்த இடத்துலையுமே கிடையாதுங்க, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததே தப்பு தான், நீங்கள் போயிட்டா மட்டும் ரோகிணி சந்தோஷமாக இருந்துருவாங்க நீங்கள் நினச்சிங்களா, இப்போவே அத்தை வீட்டில் இருக்கிறதுமே ரேவதிக்குமே ரோகிணிக்குமே பிடிக்கல, அப்போ எப்படிங்க நீங்கள் இல்லாத இடத்துல அவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க, இல்லை தப்பான முடிவு தான் எடுப்பாங்க, அது முதல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நம்ம மயிலுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. மன்னிச்சிருப்பா, நீ சொன்னோன்னே தான் எனக்கு புரியுது, ரோகிணி நான் இல்லாமல் ஒரு நாளுமே இருக்க மாட்டான், நான் அதை புரிஞ்சிக்கவே இல்லை, தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க. சரிங்க, இதோட விட்டுருங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் நம்ம மயிலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.